Volkswagen Golf R-Line vs Honda Civic RS இது ரெண்டுல எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே சி செக்மெண்டா இருந்தாலும் கோல்ஃப் வந்துட்டு ஹேட்ச்பேக், சிவிக் வந்து ஃபுல் சைஸ் செடான் இல்லையா? கஷ்டமான கேள்வி. ஏன்னா வந்து நான் ஒரு Volkswagen ஃபேன். ஹானஸ்டா பதில் சொல்லணும்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஹோண்டா சிவிக் தான். ஏன்னா வந்து சைஸா இருக்கட்டும், ப்ராக்டிக்கலா இருக்கட்டும், ஆர்லைனை விட சிவிக் மோர் பவர்ஃபுல். ஸோ நீங்க எதுல கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பா வந்து சிவிக் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். இது வந்து ஆர்லைனால உங்களுக்கு ஜிடிஐ மாதிரி வேகமான காரா இருக்காது. பட் ஜெர்மன் கார் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு அந்த காரை டிரைவ் பண்ணா உங்களுக்கு தெரியும். எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்க ஒரு தடவை கான்டினென்டல் கார் வாங்கிட்டீங்கன்னா ஜப்பனீஸ் சைனா காடிக்கு வந்து திருப்பிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து உண்மை காய்ஸ். நான் கான்டினென்டல் காடி ஓட்டுறதுனால சொல்றேன். கம்ஃபர்ட்ல நான் சொல்ல, கம்ஃபர்ட் அழகுல எஸ்தட்டிக் இதுல சொல்ல, நான் வந்து கார் ஹேண்டில் பண்ற விதத்துல சொல்றேன். Volkswagen வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேண்டிலிங் கார் வந்து Volkswagen. பேலன்ஸா இருக்கும். பவர், ஹேண்டிலிங், ஃபியூல் எக்கானமிக் எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கான்டினென்டல் கார் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த கோல்ஃப் ஆர் லைனை வந்து நீங்க வாங்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெர்மன் கார்னா வந்து ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு. நோ, நான் ஜெர்மன் கார் தான் யூஸ் பண்றேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு புளோ ரீபு இதெல்லாம் வந்து வராது கைஸ். அதுவும் ஆர் லைன்லாம் பாத்தீங்கன்னா புது என்ஜின் 1.5 ஹைபிரிட், மைல் ஹைபிரிட், பெரிய செலவு ஒன்றும் வராது. இன்டீரியர் நீங்க சிவி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கோல்ஃபோடைய இன்டீரியர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா, இன்னும் கொஞ்சம் மாடர்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க அந்த ஹேண்டிலிங், ஜெர்மன் கார்டு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயம் பார்க்காத ஆளா இருந்தா தென் அவங்களுக்கு டெஃபினெட்லி சிவிக் இஸ் a better ஆப்ஷன். பட் நீங்க ஜெர்மன் கார்டி ஃபீல் பண்ண போறீங்க, இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெர்மன் காரா இருந்துச்சுன்னா தென் கண்டிப்பா இந்த கோல்ஃபை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவே மாட்டீங்க.